எல்லாரும் பக்காவாக நடிச்சிருக்காங்க. அமரன் இவரெல்லாம் தள்ளி விட்டு இப்போ ஓட போகிறது எங்கள் ஆள் ஃபஸ்ட்டு போகிறதான். அடுத்தது கோட்டு தாண்டி தான் வரும். படம் பார்க்க தெரியாதவன் இதெல்லாம் ஒரு படமா கற்றுக்கிட்டே இருக்காங்க அப்படிலாம் சொல்லுவோம். அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. படம் உண்மையிலே அருமையாக இருக்கு. நல்ல உழைப்பு போட்டிருக்காங்க. படம் சூப்பராக இருந்ததுங்க. எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. ரைட்டிங் நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்தேன். அதாவது வந்து போர் அடிக்காமல் போவோம், பயங்கர சீரியஸாக போவோம், பாஸ் பர்சன்லாம் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்து ஏதோ அவசர அவசரமாக சொன்ன மாதிரி இருக்குது. வேற ஒன்று என் தலைவனே என் தலைவனே இந்த மாதிரி அந்த சாங்ஸ்லாம் வந்து ஒரு மாதிரி கூஸ்பம்ஸா இருக்கு. இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆஃப்டர் அனாத்தே இந்த படம் இந்த மாதிரி படம் எடுத்தால் ரொம்ப நல்லா இருக்கும். சிவா நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த ஹார்ட் ஒர்க் தெரியுது. சூப்பராக இருக்கு. கதை சூப்பராக இருக்கு. அதாவது சில பேர்லாம் நெகட்டிவா, தம்பி நீங்க நெகட்டிவா தான் பேசி ஆகணும், தம்பி நீங்க நெகட்டிவா தான் பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள மட்டும் நம்பாதீங்க. ஏன்னா படம் சூப்பராக இருக்கு. கண்டிப்பா நல்லா இருந்துச்சு. சூர்யா நல்லா பண்ணியிருந்தாரு. கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. வேற பெருசாக சொல்லணும்னா விஷுவல்ஸ் நல்லா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதிருக்கலாம்னு தோணுது. ஃப்ளாஷ்பேக் நல்லா இருந்துச்சு. இந்த ப்ரெசன்ட் போர்ஷன் கொஞ்சம் ஓப்பனிங்லாம் நல்லா இருந்த ஒரு காமெடியெலாம் ஒர்க் அவுட் ஆகல. யோகி பாபு ரெடிங்ஸ்ல இருக்காங்க. அவங்க இருந்தால் காமெடி தான். ஆனால் ஒர்க் அவுட் ஆகல. ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இதை கம்பேர் பண்ணும்போது இரிட்டேட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ஓகே. மற்ற படத்தெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது நல்ல படமாக இருக்குது. ஒன்றும் சொல்லலை. ரைட்டிங் நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்தேன். அதாவது வந்து போர் அடிக்காமல் போவோம், பயங்கர சீரியஸாக போவோம், பாஸ் பர்சன்லாம் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்து ஏதோ அவசர அவசரமாக சொன்ன மாதிரி இருக்குது. வேற ஒன்று மியூசிக் நல்லா இருந்துச்சு. பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. பாட்டெலாம் அந்தளவுக்கு நல்லா இல்லை. பிஜிஎம் சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் காதெல்லாம் டமா இருக்கு. இந்த தேட்டர் போய் இருக்கேன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் தேட்டரு ரொம்ப வலிக்குது காதெல்லாம். படம் சூப்பராக இருந்ததுங்க. எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒன் மேன் ஷோ தான் இது. அந்த கனெக்ஷன் ரொம்ப நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க. ஃபேண்டசி மூவி, பட் அந்த ஸ்டோரி எல்லாமே ரொம்ப கனெக்டிவிட்டி நல்லா இருந்தது. நல்லா பண்ணியிருக்காங்க. இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆஃப்டர் அனாத்தே இந்த படம் இந்த மாதிரி படம் எடுத்தால் ரொம்ப நல்லா இருக்கும். சிவா நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த ஹார்ட் ஒர்க் தெரியுது. ஐயோ வேற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஹீரோயின்லாம் பெருசாக எதுவும் இல்லைங்க. அந்த ஒரு சின்ன சின்ன ஹீரோயினே இல்லை. ஆக்சுவலாக சொல்ல போனா ஹீரோயினே இல்லாத ஒரு வில்லன் ஹீரோ இதுதான் போயிட்டு இருக்கு. தவிர்த்து புதுசாக இன்னொரு வில்லன் வராது கடைசியில். கண்டிப்பாக பாருங்க, நல்லா இருக்கும். படம் பார்க்க தெரியாதான் சொல்லியிருப்பான் ப்ரோ. படம் பார்க்க தெரியாதவன் இதெல்லாம் ஒரு படமா கற்றுக்கிட்டே இருக்காங்க அப்படிலாம் சொல்லுவான். அதெல்லாம் நீங்க எதிர்பார்க்காதீங்க. படம் உண்மையில அருமையா இருக்கு. நல்ல உழைப்பு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி படங்களை கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. கங்குவாத்தல உயிர் ரசிகத்தல சூர்யா அவரோட தமிழ் படம் தான் பார்த்தேன் நான். வேற லெவலில் படம் செம்மையா இருக்கு. எல்லாரும் பக்காவாக நடிச்சிருக்காங்க. அமரன் இவரெல்லாம் தள்ளி விட்டு இப்போ ஓட போகிறது எங்கள் ஆள் ஃபஸ்ட்டு போகிறதான். அடுத்தது கோட்டு தாண்டி தான் வரும். சிவா எப்பயும் மாசம் தான். இந்த விசுவாசத்தில் அத்தாப்புல குடும்பத்தில் நல்லா தான் இருந்தாப்புல. இது வந்து டிஃப்ரெண்டாக, இது வந்து கொஞ்சம் மாசாக தான் இருக்குது. ஏன்னா பாகுபிலியோட அது யூக்கில் எடுத்துன்னு போயிடறாங்க. படம் மாசாக இருக்கு. அதெல்லாம் ஆமாம். ஐயோ சூப்பராக பண்ணிருக்காங்க. அருமையாக பண்ணிருக்காரு. சிவா சார் டீமுக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஒருத்தா இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த ரெண்டு ஹீரோஸ் வில்லன்ஸ் எல்லாம் ஃபைட் பண்றாங்க. அது இன்னுமே கூஸ்பம்ஸா தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஐயா அந்த அப்பா அம்மா அந்த குழந்தையும் சூர்யாவும் பண்ற எமோஷன்ஸ் வந்து உண்மையில அழுகு வந்துருச்சு எனக்குலாம். என் தலைவனே என் தலைவனே இந்த மாதிரி அந்த சாங்ஸ்லாம் வந்து ஒரு மாதிரி கூஸ்பம்ஸா இருக்கு. ஆமா அவரு பாவிடா இல்லைங்க. அவர் வந்து அந்த அனிமல் படத்திலே வந்து பயங்கரமா பண்ணிருப்பாரு. அவங்க ரெண்டு பேரும் சண்டை. அந்த சூர்யா வந்து சிக்ஸ் பேக்கை கழட்டி நின்று போது அப்படியே ஒரு மாதிரி கூஸ்பம்ஸ் ஆயிடுச்சு. ஐயா கதை சூப்பரா இருக்கீங்க. சூப்பரா இருக்கு. கதை சூப்பரா இருக்கு. அதாவது சில பேர்லாம் நெகட்டிவா, தம்பி நீங்க நெகட்டிவா தான் பேசி ஆகணும், தம்பி நீங்க நெகட்டிவா தான் பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள மட்டும் நம்பாதீங்க. ஏன்னா படம் சூப்பரா இருக்கு. கண்டிப்பா